மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் அத்தை ஒரு நிமிஷம் இருங்க வாங்கப்பா வாங்க வாங்க. அத்தை என்னங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னப்பா ஸ்வீட்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எதுவும் ப்ரமோஷனா உங்களுக்கு? ஆமாங்க ப்ரமோஷன் தான். ஆனாக்க வேலையில இல்ல வீட்டுல தான். உங்க பொண்ணு அம்மாவாக போறா, நான் அப்பாவாக போறேன். என்னப்பா சொல்றீங்க? நெசமாத்தேன்னு சொல்றீங்களா? பாத்தீங்களா டெஸ்ட் பண்ணி? எப்படி பாத்தீங்க? ஆமாங்க அந்த பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வந்து பார்த்தோம். டபுள் கோடு வந்திருக்குங்க. அதான் பார்த்தோன்னே அப்பத்தா உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்ல சொன்னாங்க. நான் தான் நேரில் வந்து ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு உங்ககிட்ட மாமா கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஸ்வீட் போலான்னு சொல்லிட்டு வந்தேன். எங்க மாமா இல்லையா? அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாடி சொன்னோம். நீங்க கடவுள்கிட்ட வேண்டியே இருந்தேன். என்னடா என்ன பிள்ளைக்கு ஒண்ணு நல்ல செய்தியை காணாமேண்டு ஏதோ கடவுள் கணக்கு திறந்து பார்த்துட்டாரு. இந்த உங்க மாமா வீட்டுல இருக்காரு, இந்த கூப்பிடுறாரு. வாடா பேராண்டி, எப்படி இருக்க? என்ன நீ மட்டும் வந்திருக்க? எங்க பேத்திய காணா? இமாச்சி நல்லா இருக்கீங்களா? நீங்க கொள்ளுப்பாட்டியாக போறீங்கல்ல, அத உங்க பேத்தி வரல, வீட்டுல இருக்கா. என்னடி சொல்றியா? கொள்ளுப்பாட்டியாக போறேனா? என்னடா சொல்ற? யாரு மாசமா இருக்கா? கேட்டா உங்களுக்கு என்னமா புரியல? நம்ம பாரம்பரிய மாசமா இருக்காளா? அந்த இதை வச்சு செக் பண்ணி பார்த்தாங்களா? அந்த கிட்டு மாதிரி நிக்குதுல, அது 2 கோடி வந்திருக்கா. பார்த்துட்டு தம்பி கையோட அப்படியே ஸ்வீட் வாங்கிட்டு வந்துருக்கு சொல்றதுக்கு. ஏன் யாத்தே என்னடி சொல்ற? பரமா மாசமா இருக்கா? இப்பதான் கொடைக்கானலாம் போயிட்டு வந்தோம். அங்கெல்லாம் ஒன்னும் சொல்லவே இல்ல. அவ எதுவும் தெரியலையா அவளுக்கு? மயக்கம் கேட்க ஒண்ணும். யாத்தே நல்ல வேலை அங்க போய் சுத்தி திரிஞ்சு வந்தோம் செஞ்சோம். அதே மீறி நல்லபடியா கடவுள் காப்பாத்தி கொடுத்துருக்காரு. யாத்தே நல்லா இருக்காளா என் பேத்தி? நல்லா இருக்காமாச்சி. அதான் நல்லாத்தே இருக்கா. நான் கடவுள் நமக்கு எப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்ப கரெக்டா கொடுப்பாரு. அது யாரு எடுத்தாலும் நிக்காது. எங்க போயிட்டு வந்தாலும் அது கட்டி நிக்கிறது தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போல, இதுக்கப்புறம் தான் கூட்டிட்டு போனோம். ஆனா வீட்டுல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மாச்சி. அப்புறம் என்ன எங்கம்மா நீ போ, தம்பியோட கையோட போய் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டுலாம் வந்திருக்கோம் செஞ்சிருக்கோம். குழந்தை எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்துட்டா. அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நமக்கும். சரிங்க நான் போயிட்டு வரேன். அதை எப்படி போகாம இருப்பேன்? அந்த விஷயத்த சொன்னதுலேருந்தே பரம பார்க்கணும் போலயே இருக்கு. இந்த போயிட்டு வந்துடுறேன். எங்க அவரைக்கானா உங்க மகன் இங்க இருந்தாரு. ஏங்க இந்த தம்பி வந்துருக்காருங்க, காட்டி தம்பியே. மாச்சி ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாச்சி, சாப்பிடுங்க. நான் இந்த ஒரு பக்கத்துல மறந்து வைட்டேன். இந்தாங்க ஸ்வீட் வாங்கிருக்காப்ல, நீங்க சாப்பிட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் கொடுங்க. நான் போய் தம்பியோட போய் முதல்ல பரமா பார்த்துட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வரேன். என்னடா ஸ்வீட் எல்லாம் பயங்கர கனமா இருக்கே. 2 கிலோவா 3 கிலோவா? பொண்டாட்டி மாசமான சந்தோஷத்துல ஸ்வீட் கடை அழிக்க வந்துட்டோடா. ஏமாச்சி இதெல்லாம் ஆரம்பம் தான், இன்னும் நிறைய இருக்கு. ட்ரீட்லாம் தனியா கொடுப்பேன். எல்லாத்தையும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. கொஞ்ச நாள் ஆகட்டும். பரம்பு நாள் இப்ப எங்கேயும் அலைய முடியாதுல்ல. அவ கொஞ்சம் வெளில வர மாதிரி இருப்பாள்ல, அப்ப கூட்டிட்டு போய் எல்லாத்துக்கும் ஹோட்டல்ல நான் ட்ரீட் வைக்கிறேன். எப்பா கார்த்தியை சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு யாருக்கும் சொல்ல வேணாம்ப்பா, வெளியில தெரிய வேண்டாம். என்ன இருந்தாலும் ஊர் கண்ணு பெரிய பொல்லாது தெரியுமா? கண் திருஷ்டி மாதிரி ஒரு மோசமான கதை எதுவுமே கிடையாது. இருந்து பிள்ளை இப்பத்தே மாசம் ஆயிருக்கா 5 நாள் கழிச்சு. அதனால 3 மாசம் செல்லட்டும். அதுக்கப்புறம் யார்ட்டையும் சொல்லிக்கிடுவா. நம்ம வீட்டு அதுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும்ப்பா. ஆமாடா 3 மாசம் ஆகட்டும். அது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாத, அமைதியா இரு. 3 மாசத்துக்கு அப்புறம் அதையும் சொல்லிக்கலாம். அப்படியே அதை சொல்றீங்க? நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தேன். சரிங்க அப்பனா 3 மாசம் கழிச்சு சொல்லிக்கிறேன். ஆமாப்பா, எதுனத்துக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு அது எப்படி இருக்கு என்னன்னு நம்ம இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் செய்யணும். இப்பெல்லாம் சொல்றாங்க 3 மாசத்து வரைக்கும் வெளியில சொல்லக்கூடாதுன்னா ஏன் சொல்லக்கூடாதுண்டா? அது கரு நல்லா இருக்கா எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கான்றது 3 மாசம் வரைக்கும் தெரியாதுன்றாங்க யாருக்குமே. இடையில என்னன்னாலும் பிரச்சனை வரும்ன்றாங்க. அதனால நம்ம நல்லபடியா கரு இதாகட்டும், ஃபார்ம் ஆகட்டும். அதுக்கு பிறகு சொல்லிக்கிடுவோம். 4 மாசத்துனா கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிரும் நமக்கும். அதுக்கு பிறகு சொல்லிக்கிடுவோம். மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி மாமா இருக்கீங்க? நல்ல வேலை நீங்க வீட்டுல இருக்கீங்களோ, தோட்டத்துக்கு போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீங்களும் வீட்டுல தான் இருக்கீங்க. மாமா நீங்க தாத்தாவாக போறீங்க மாமா. பரம்பு மாசமா இருக்கு மாமா. அப்படியா? சொல்லவே இல்லை கொடைக்கானல் வந்தப்ப கூட. மாமா அப்ப எங்களுக்கே தெரியாது மாமா. இப்பதான்மா இன்னைக்கு காலையில தான் வந்து காஃபி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்பாவுக்கு. திடீர்னு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் மாமா செக் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு. அப்படியா மாப்பிள்ள? ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குல்ல பிள்ளை? ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனீங்களா? ஏங்க இன்னும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு போலங்க. அந்த வீட்டில் டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அதை வச்சு கிட்ட வச்சு பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் கூட்டிட்டு போனோம். நான் தம்பியோட போயிட்டு வந்துடுறேன். போய் பரமா பார்த்துட்டு அப்படியே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு அப்புறம் வரேங்க. அப்படியா? சரி போயிட்டு பார்த்துட்டு பிள்ளைக்கு பழங்களமா வாங்கிட்டு போமா. போயில நான் போய் வாங்கி கூட வரட்டுமா? வேணாம் போற வழியில கடை வைக்கல, நான் வாங்கிட்டு போய்க்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீங்கள் நானும் போயிட்டு வருவோம். அடியே அந்த பாதாமு முந்திரி பிஸ்தாலாம் விற்கிதுல, அதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடு. வச்சா வாட்டு சாப்பிட்டுட்டோம். இங்க வர்ற காத்தியே அத்தினதுக்கு அப்புறம் அவளுக்கு கரெக்டாக வாங்கி கொடுற எல்லாத்தையும் சத்துள்ள பொருளாகும். ஏற்கனவே அவளே சத்து இல்லாம இருக்கா. 4 ஒன்றையும் சாப்பிட்டாத்தையும் குழந்தைங்க நல்லா சத்து கிடைக்கும். எல்லாத்தையும் வாங்கி கொடு. பழங்களும் தீர்ந்து போனா கூட சொல்லு. உங்க அத்தையும் மாமன் வாங்கி கொண்டு கூட கொடுப்பாங்க. ஏமாச்சி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஏமாச்சி. அதெல்லாம் அவ தின்னா போதும், திங்கத்தே மாட்டேன்றா எதையுமே. நான் அதெல்லாம் வேணுங்கிறத வாங்கி கொடுப்பேன். இப்பயே குங்கும பூவெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட மாட்டேன். என்னத்துக்குடா குங்கும பூவலாம்? நம்ம குடும்பத்துல யார் கரையேன்னு இருக்கா? நீயும் சிவப்பு, அவளும் சிவப்பு. அவ தாத்தன் பாட்டியும் சிவப்பு, இங்கிட்டு தாத்தன் பாட்டியும் சிவப்பு. அப்புறம் என்ன குழந்தை கரையேன்ற வரக்க போகுது? அதெல்லாம் ஜெக பார்த்தேன் பிறக்கும்.
குங்குமப்பூ கொடு, வேணான்னு சொல்லல. கொடுக்காம சில பார்த்தேன் பிறக்கும். நல்லது உள்ளதை மட்டும் நல்லா வாங்கி கொடு. கீரை கொலை பழங்க, இந்த முந்திரி கிந்திரி இப்படி பொருள்களா சத்துள்ளதை வாங்கி கொடுக்கணும்டா. அப்புறம் ஒரு 3 மாசம் ஆனதுக்கப்புறம் இந்த பேரிச்சம்பளம் கீரிச்சம்பளம் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். சரிங்க மாச்சி, அதே மாதிரி வாங்கி கொடுக்குறேன் மாச்சி. நீங்கள் வாங்க மாச்சி, வந்து பார்த்துட்டு வருவீங்க பரம. நான் வாரேன்டா, 2 நாள் செல்லட்டும். 2 நாள் கழிச்சு வரேன். இந்த கொடைக்கானல் போயிட்டு வந்து ஒரு மாதிரி கை காலெல்லாம் அலுப்பா இருக்கு, ஒன்றும் முடியல. உங்க அத்தையை கூட்டுக்கு போ. ஒரு 2 நாள் கழிச்சு நாங்கள் எல்லாரும் வரோம். சரிங்க மாமா, நாங்க கிளம்புறோம் மாமா. பரம அங்க இருக்கா, நான் உங்களுக்கு பார்த்துட்டு ஸ்வீட் கொடுத்துருக்கலாம்னு வந்தேன். அங்க போய் என்ன செய்றேன்னு பார்க்கணும். சின்ன மாமா, சின்னத்தை, சரசம்மா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிருங்க. சரிங்க மாப்பிள்ள, நான் சொல்லிக்கிறேன் எல்லாத்தையும். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க தோட்டத்துக்கு போயிட்டு வாங்க. சாப்பாடு எதுவும் செய்யலன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெண்ணிலா செய்ய சொல்லுங்க சாப்பாடு. இல்லாட்டினா சரஸ்மதி செய்ய சொல்லுங்க. அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஜூஸ் போட்டு தர சொல்லுங்க. புஷ்பாவுக்கு அப்படி தூங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவேன். நான் ஜூஸ் கீஸ் ஒரு 2 நேரத்துக்கு போட்டு கொடுக்க சொல்லுங்க. அந்த பிள்ளை சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க. நான் வந்துடுறேன் போயிட்டு. ஆட்டு முடி நீ போயிட்டு வாப்போ. நாங்க பாத்துக்கிறோம், ஒரு நாளைக்கு பாத்துக்க மாட்டோமா? போயிட்டு வாப்போ. ஏண்டா சும்மாவே உன் மருமையும் உன் மகளை கையில தூக்கி வச்சுக்க ஆடிங்க. இப்ப வேற மாசம் ஆயிட்டா. இன்னைக்கு கூடயே இருப்பியா, எங்கேயும் விட்டு நகல மாட்டியா. அதை ஊர்ச்சி எல்லாம் குடுண்டு. இப்போ உன் பொண்டாட்டிக்கு வேலை சரியா போகும். ஒரு பக்கம் மருமக மாசமா இருக்கா, ஒரு பக்கம் மக மாசமா இருக்கா. 2 பேர்த்தையும் பார்க்கவே சரியா போயிருந்தா பாவத்துக்கு. ஆமாம்மா, கஷ்டமாதே இருக்கும்பா வங்கம்மாவுக்கு. இருந்தாலும் 2 வழியிலுக்கும் குழந்தை வந்த சந்தோஷம் தானே நமக்கு. சந்தோஷத்துக்காக கஷ்டப்படுறது ஒன்றும் தெரியாதுமா. அதை சொல்லு. கடவுள் என்கிட்ட ஒரு புண்ணியத்துல லேட் ஆகாம நல்லபடியா குழந்தை நின்றுச்சு, அது போதும். கஷ்டத்தோட கஷ்டமா பிள்ளைகளை வளர்த்து விட வேண்டியது. வேற என்ன செய்ய? கொஞ்சம் பேச ஆகி போச்சுன்னா அது பிள்ளைய பாத்துக்கிறோம், குடும்பத்தை பாத்துக்கிறோங்க. என்கிட்ட உங்க கடமை முடிஞ்சுக்கிறோம். இந்த அடியே தோடு கொண்டு போய் எப்படி கம்மியா வைக்கணுமா அப்படி கம்மியா வையே. அப்புறம் திருப்ப முடியாது. என் புருஷன் எனக்கு ஆசையா யாவகார்த்தமா எடுத்து கொடுத்த தோடு யாருக்கும் தெரியாம பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். இந்தா. ஏன்ட்ட இப்படி நாள் எப்படி கஷ்டம் வந்துச்சு. ஒரு நாள் கூட இப்படி தோடு இருக்குன்னு சொல்லவே இல்லையே நீங்க. கேட்டா எதுவுமே இல்லைண்டீங்க. அப்புறம் இந்த தோட வச்சிருந்தீங்களே. ஆமா சொல்லியிருந்தேன். இந்நேரம் இது வித்து தின்றுக்க மாட்டீங்க. புருஷனை பொண்டாட்டியா என்ன வரைக்கும் அது பெட்டிக்குள்ள இருக்க போகுது. செய்யக்கூடாதுன்னு வச்சிருந்தேன். இன்னைக்கு என் பேத்திக்காண்டி வேற வழி இல்லாம எடுத்தேன். அவளுக்கு இல்லாம இதை பாதுகாத்து வச்சு என்ன செய்ய? கடைசியில அவளுக்கு தானே கொடுக்க போறேன். அதுதான் சரி, பிள்ளை ஆசைப்படுறாளே, நம்ம இருக்கையிலேயே கண்குளிர அவ சந்தோஷமாக்கிறத பாக்கணும்னு எடுத்து வந்தேன். இந்தா. ஏங்க தோடு அப்படியே புதுசாவே இருக்குத. சரியா காதுல போடல நீங்க. நம்ம காசு எடுத்த தோடுன்றீங்க, இன்னும் பரவாயில்ல அப்படியே வச்சிருக்கீங்களே. ஆமா, அந்த தோட்ட காதுல ஓட்டாத்தானே அது பழசாக போகுது. என் புருஷன் வாங்கி கொடுத்து 1 வாரம் தான் காதுல ஓட்டிருந்தேன். காது அருந்து போச்சு. அப்பத்துல இருந்து தோட போடுறதே இல்ல. ஆசைக்கு எடுத்து பார்க்க, திரும்ப பட்டிக்கல வச்சு பூட்டி வைக்க, ஆசையில எடுத்து பார்க்க, அப்புறம் பூட்டி வைக்க. இப்படியே என்ன தோடு இப்படி பழசாகும்? என்னக்கா சொல்றீங்க? காது எப்படியா இருந்துச்சு? ஒரே வாரத்துல காது அருந்து போச்சு. தோடு ஓட்டு காது இருந்து போலடியே. என் புருஷன் ஆசையா அந்த தோடு எடுத்துக்கு வந்து எனக்கு போட்டு விட்டாரு. அதை பொறுக்காத என் மாமியா ஒரே சண்டை. எனக்கு ஒரு தோடு எடுத்து போட மக்கள்ல நேற்று நேரம் வந்து பொண்டாட்டிக்கு தோடு எடுத்து போடுறோன்னு சொல்லி சண்டையை கட்டி ஏறி எனக்கு என் மாமியாளுக்கும் பயங்கரமா சண்டை வந்து வாய் பேச்சா இருந்தது. அதுக்கப்புறம் கையால பாயி நானும் என் மாமியாவை பிடிச்சி மூக்க கடிக்க, அது என் காதை கடிக்க, இப்படியே சண்டை வந்து கடைசி என் காதே அறுந்து போச்சு சண்டையில. அப்பத்துல இருந்து தோடும் போட முடியல, ஒன்றும் போட முடியல. காதை கத்தி என்ன வாயை வச்சு சொன்னாலோ அன்னைக்கு இருந்து தோடு போட முடியாம போச்சு. என்ன சொல்றீங்க? நீங்க உங்க மாமியா மூக்க கடிச்சு விட்டீங்களா? எதுக்கு மூக்க போய் கடிச்சீங்க? ஆமா, நான் தோடு ஓடக்கூடாதுன்னு என் மாமியா என் காதை கடிச்சிச்சுல்ல. அது எத்தனை நீ பேசடி ஓட்டு தெரியுமா? இந்த மூக்குலையும் இந்த மூக்குலையும் 2 மூக்குலையும் போட்டுக்க பேசடி மட்டும் 1 பவுனுக்கு இருக்கும். அதை போட்டுக்கிட்டு அதை மட்டும் மணிக்கு தெரியலாமா? நான் தோடு ஓடக்கூடாதான், கல்யாணம் ஆன புது பொண்ணு. அதனாலதான் என்னை தோடு விடாம செய்யறேன்னு சொல்லி உனக்கு மூக்கு நீ மூக்குத்தி ஓடக்கூடாதுன்னு சொல்லி நான் மூக்க கடிச்சு விட்டேன். அன்னைக்கு இருந்து அது மூக்குத்தி போடுறது இல்ல, மூக்கு கிழிஞ்சுக்கிடுச்சுல. வெளியே நல்லா டேஞ்சரான ஆளுதான் போல. அந்த காலத்திலேயே மாமியா மூக்க கடிச்சு விட்டுருக்கேன். விட்டா நம்ம கழுத்தை கூட கடிச்சு போடும்போது இருக்கு. கோளாரா இருக்கணும். இது விட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். இது தெரியாம நம்ம விட்ட வாய் எடுத்துட்டு இருக்கோம். என்னாடியே தோடவே வத்தி வச்சுருக்க? போ போய் காலத்துல வச்சுட்டு வா. அவன் ஜேட்டு கடை அடிச்சுட்டு எங்க போயிட போறியா? ஆட்டும்ட்ட நான் போய் வச்சுட்டு அப்புறம் என்ன எல்லாரும் வீட்லயும் சொல்லிட்டு வரேன். பிறந்த நாளைக்கு கேக் ஓட்டுறோம்ட்டு சொன்னாதானே தெரியும். அப்புறம் எங்கிட்ட தோட்டத்துக்கு கிடத்துக்கு போயிருப்பாங்கல்ல. இப்படி சோத்தை மட்டும் ஆக்கி வைக்கிறீங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன சோறாக்கி என்ன குழம்பு வைக்கிறது? என்ன இருக்கு காய்கறி குழம்புக்கு? ஏத்த கத்திரிக்காய் இருக்குத. 2 மொச்சை பயத்தை வறுத்து ஊற்றி கத்திரிக்காய் எடுத்து போட்டு உப்புச்சாறு மாதிரி வச்சு விடுங்க. சாப்பிட்டுக்குருவோம். அப்புறம் சாயந்தரத்துக்கு என்ன குழம்பு வச்சுக்குருவோம். காய் எதுவும் இல்லை, வாங்கிட்டு வந்தாத்தேன். போய் கையில காசே இல்லாமல் சுத்தமாக ஒன்றும் வாங்காமல் கிடந்துச்சு. அந்த காசு லோன் கட்டுறதுக்காக வச்சிருந்தேன், செலவழிக்க கூடாதுண்டு. சரி இப்போ போய் வாங்கிட்டு வரேன். வரையில காய்கறி என்ன வாங்கிட்டு வரேன். சரிடியே, இப்போ இந்த தோடை எப்படி கொண்டு போய் வைக்க போற? அதே பிறந்தநாள் கொண்டாட எப்படித்தான் கொண்டாடினா ஒரு 15,000 ரூபாய் வந்துடும். ஒரு 15 ரூபாய்க்கு வச்சுட்டு வரேன். அப்புறம் என்ன செய்ய? ஆமா 15,000 ரூபாய்க்கு மட்டும் வையே. அதுக்கு மேல கொண்டெல்லாம் வச்சிடாத, திருப்ப முடியாது. அதே உங்களால எனக்கு திருப்பி தர போறீங்களோ தெரியல. 15,000க்கு வச்சா எங்களுக்கு நான் ஜாங்குலியும் திருப்பிப்பீங்களா என்னன்னு தெரியல. அதனால 1000 மாசம் கட்டி வச்சு கூட திருப்பி போடு. ஏத்த அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மாமா உங்களுக்காக ஆசையா எடுத்து கொடுத்து தோடுன்றீங்க. அப்படிலாம் விட்டுற மாட்டேன் நானு. 1000 கட்டி உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துறேன். போதுமா? ஆமா, நான் கொண்டு போக போறேன். இந்த நாளை கடைசியா உங்களுக்கு தான் கொடுத்துட்டு போக போறேன். இருந்தாலும் என் புருஷன் ஆசையா எடுத்து கொடுத்ததுல அதை கண்ணில் பாத்துக்கிட்டே சாவேன். அது தாண்டிதான் சொல்றேன். பாத்துக்கோளாரா போயிட்டு சீக்கிரமா வா. என்னம்மா நீ புள்ள இதை வச்சுக்கிட்டு இன்னும் யோசிச்சுக்கே இருக்க?
4 மடக்கில் கடக்குன்னு குடிப்பியா? இப்படி யோசிச்சுக்கிருந்தா என்னடி நீ சாப்பிட்றது, எப்படி பிள்ளை பார்க்குறது? கொடுக்குறது பூரா வாங்கி சாப்பிட்டுக்கே இருக்கணும். ஒரு பிள்ளையில போய் பாரு, எனத்தை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்கே தான் இருக்குங்க. வேற வழி, பிள்ளைய நல்லபடியாக பெற்று எடுக்கணும்னா எனத்தை கொடுத்தாலும் வாங்கி கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிடணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ பிள்ளைய நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கே இருக்கணும். பார்த்துக்க, இப்படியெல்லாம் நீ வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிறந்தேன்னா என்னண்டு நீ சாப்பிடுவ சொல்லு? இப்பயே இப்படி செய்கிற, இன்னும் நாளாக சாப்பிடவே முடியாது, வாமிட்டு வர மாதிரி இருக்கும். அப்புறம் என்னென்னு சாப்பிடுப்ப? ஏமாச்சி குடிக்கவே முடியலமாச்சி, சும்மா டார்ச்சல் பண்றீங்க. நீங்களும் உங்க மக மாதிரியே இருக்கீங்க. அவங்க அப்படித்தான், சும்மா புஷ்பா பந்தனியை பிடிச்சிக்கிட்டு சும்மா அதை குடி இதை குடின்னு டார்ச்சல் பண்ணிக்கே இருப்பாங்க. இப்பதான் தெரியுது மதினி எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்கண்டு. ஆமா அடியே, உங்களுக்கு கொண்டுக்கு வந்து அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க கவனிச்சா கஷ்டமா இருக்கு. ஒரு பிள்ளைய பாவம் மாசமா இருக்க நேரத்துல கவனிக்க ஆள் இல்லாம என்ன கஷ்டப்படுதுன்னு தெரியுமா? ஒரு சம தண்ணி மருந்து கொடுக்க யாரும் இல்லாம எத்தனை பிள்ளைய கஷ்டப்பட்டு கிடக்குங்க. உங்களுக்கு கொண்டுக்கு வந்து கொடுத்தா இப்படி சொல்றீங்க நீங்க எல்லாம். அதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சாதானே தெரிய போகுது உங்களுக்கு. பேசாம சாப்பிடணும் அம்மாச்சி கொடுக்குறத. உன் மாமியெல்லாம் உன்னை கவனிச்சிருவா ஓரா. அவெல்லாம் நீ தண்ணி குடித்தியா பால் குடிச்சான்னு கூட கேட்க மாட்டா. நான் தான் உன்னை கவனிக்கணும். அம்மாச்சி கொடுத்தா நீ வாட்டுக்கு வாங்கி சாப்பிட்டுக்கே இருக்கணும்னா அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுமா. சரிங்க மாச்சி, சாப்பிட்றேன். அதுக்காக நீங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாதீங்க மாச்சி. நான் கொஞ்ச நேரம் வேலை செய்யறேன். உங்களால எப்படி வேலை செய்ய முடியும்? இந்த வயசுல நீங்க எப்படி எல்லா வேலையும் செய்வீங்க? நான் எங்க செய்யற வேலை? சத்தம் கேட்குது டெல்லி அடுப்படிக்கல டம்மு டம்முன்னு. உன் மாமியாவே ஊற்றிக்கிருக்கா போட்டு, அவதான் வேலை செஞ்சுக்கிருக்கா. நான் என்னத்துக்கு செய்யறேன்? என்ன மாச்சி சொல்ற? அத்தையா வேலை செஞ்சுக்கிருக்காங்க? அதிசயமா இருக்கு. அடுப்படியில ரொம்ப நாட்கள் சொல்ல போயிருக்காங்க போல இருக்கு. ஆமா ஆமா, கடவுளா பார்த்துட்டேன் உன்னை மாசமாக்கி விட்டுருக்காரு. திரும்பிக்கி கொடுத்துக்கிட்டு ஆம்பளை பையனுக்கு திண்டுக்கிட்டு அடுப்படியில் போய் வேலை செய்யாம தெரிஞ்சால. நீ போய் வேலை செய்யட்டும். பிறக்க போற பேர குழந்தைக்காண்டி அதை கூட பாட்டியா செய்யக்கூடாதா? ஆமா மாச்சி, அவங்க பாத்தியா எப்படிலாம் பேசுறாங்கன்னு சொல்லி. அந்த அண்ணியும் அந்த அத்தையும் குழந்தை அப்படி பறக்குன்றோம் இப்படி பறக்குன்றாங்க, கட்டி இருக்குன்றாங்க, டியூப்ல இருக்குன்றாங்க, இப்படிலாம் சொல்லி பயமத்துறாங்கன்னு பாரு. நானும் வேணுனே தான் பயந்த மாதிரி நடிச்சேன். இல்லைன்னா அவங்க மேல மேல ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் சும்மா பயப்படுற மாதிரி நடிச்சேன். நானே படிச்ச பிள்ளை, எனக்கு தெரியாதா என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டாங்க. ஏதாவது சொல்லி பயமட்டுருக்குன்னேவும் நானே அவங்ககிட்ட சும்மா நம்ம பயப்படுற மாதிரி காமிச்சாதேன் அடுத்தடுத்து வேற ஏதாவது பிளான் பண்ணாம இருப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது பிளான் போட்டே இருக்குங்கல்ல, அதுக்காக தான் பயந்த மாதிரி நடிச்சேன். அதானே என்னடான்னு பார்த்தேன். என் பேத்தி சும்மா காரணம் இல்லாம பம்ப மாட்டாளே, இப்படி பயப்பட மாட்டாளேன்னு பார்த்தேன். அதுக்கு நடிச்சியா? உன் மாமியாவுக்கேத்த கில்லாடி தாண்டி நிற்கும். இவகிட்ட இப்படிதான் நடிக்கணும். இவகிட்ட நேர்மையா இருக்கும் ரொம்ப. அப்படின்னு இருந்தோம்னு வச்சுக்கையன், நம்மளெல்லாம் தலையில மிளகா அரைச்சி விட்டு போயிடுவா. இவெல்லாம் இப்படி ஏச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு தான் வேலை வாங்கணும். புத்திசாலிடியே இன்னைக்கு. அம்மாடியே பரமே, என்னம்மா செய்யற? அம்மா வாங்கம்மா, அவர் ஃபோன் பண்ணி தரேன்னு சொன்னாரு, உங்களுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரா? ஏண்டி பரமே, தம்பி வந்து சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் நாங்க நிப்பனா? சொன்னனே உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. தம்பி கூட ஏறி ஓடி அனுப்பிட்டேன் நானு. என்ன எப்படி இருக்க? பரவாயில்லையா? மயக்கமா இருக்கா? இதுதான் கிருகிரு போதா? இல்லம்மா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா கொஞ்சம் தலை சுத்துற மாதிரியே இருக்குமா. ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்தா கூட ஒரு மாதிரியா இருக்கு. இந்த அம்மாச்சி வேற சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்கம்மா. எதையாவது குடி அதை குடி இதை குடின்னு சொல்லி சும்மா டார்ச்சல் பண்றாங்கம்மா உனே மாதிரியேம்மா. என்னாடி எங்கம்மா, நம்ம கும்பிட்ட சாமி நம்மளை கைவில்லையில. நம்ம வேத்தியான்னு சொன்ன மாதிரியே சீக்கிரமே மாசம் ஆயிட்டாலடியே. இப்ப தாண்டி எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமாம்மா, எனக்கும் தம்பி வந்து சொன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. பிள்ளைய வந்து உடனே பார்த்துட்டு போலாம்னே வந்தேன். என்னம்மா மதினீர் என்ன சொல்லிச்சு? சந்தோஷப்படுச்சிங்களா? அக்காவுக்கு போன் போட்டு சொல்லணும்மா அந்த விஷயத்த. அக்கா ரொம்ப சந்தோஷப்படும். அப்புறம் என்ன அடியே, அக்காவுக்கு போன போட்டு சொல்லு. அப்படியே பரம பார்க்க வர மாதிரி வீட்டுக்கு வருவாள்ல. பாவா வந்து வீட்டுக்கு வந்து எம்பிட்டு வருஷமாச்சு. பிள்ளை வந்துட்டு போட்டோம், பரமையும் பார்த்துட்டு போவாள்ல வந்து. ஆமா, உன் மாதிரி நீ சந்தோஷப்படுறா. அவ தன்னால் வெந்து வைத்துடுறா. இந்த பிள்ளை மாசமா இருக்கே நம்ம மருமக மொத வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு கொஞ்சம் நாள் சந்தோஷமாவா இருக்கு. அவன் மூஞ்சியெல்லாம் கடு ஒரிஞ்சுக்கல கிடக்கு. அப்படிலாம் சொல்லாதம்மா, அதெல்லாம் சந்தோஷம் இருக்கட்டும் செய்யும். அதுக்கு மகன் பிள்ளைய பார்க்கணும் ஆசை இல்லாமையா இருக்கும் பாவம். சும்மா வெளியில அப்படி பேசும் அவர், அதுக்காக உள்ளுக்குள்ளான ஆசையெல்லாம் இருக்கும். சரிந்தா, இந்த பழத்தை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு பிள்ளைக்கு அப்பப்போ ஜூஸ் கீசை போட்டு கொடு. அடுத்த வரையில திரும்ப வாங்கிட்டு வரேன். உன் மருமையை முக்கியமான வேலை தோட்டத்துக்கு போயிருக்காரு. 2 நாள் கழிச்சு நாங்கள் வருவோம்ல, அப்போ திரும்ப பழமெல்லாம் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் இதை போட்டு கொடு. இந்த போன போறேன் அக்காவுக்கு. என்னடியே, அக்காவுக்கு போன் போகுதா ரிங்க ஆகுதா? போய்கிட்டாமா இருக்கு. என்ன செய்யும் தெரியல, தூங்குதா ஒரு வேலை. இன்ன வரைக்குமா தூங்க போறா? இந்நேரம் வந்துட்டு சோறு ஆக்க மாட்டாளா? ஏமா அக்காவுக்குலாம் அப்படிலாம் இல்லம்மா. அது நினைச்ச நேரம் எந்திரிக்கும்மா. மாமா ஒன்றும் சொல்ல மாட்டாரா? அதெல்லாம் எந்திரிக்க நேரம் நீ சோறாக்கலாம் போதும்ன்றுவாராம். என் வீட்டுல மாதிரியா? என் வீட்டுல ஒரு நாள் ஆடானா போதும், அப்படியே என் மாமியா லையோப்பியும் கத்திடும். காப்பி வேணும், டீ வேணும், சோறு வேணும்ட்டு. அங்க அதுக்கு தொல்லை நல்லவா நிம்மதியா இருக்கு. மாமியா அப்படிலாம் இது பண்ண மாட்டாராம். நீ எப்ப செய்ய முடியுமோ அந்த செய்யிட்டு வரேன். ஹலோ அக்கா, என்ன செய்யற?
சொல்லுங்கம்மா. அதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். அப்படியா? அத்தையும் சொல்லிக்கிருந்தேன் அக்கா நேரம் தூங்கி இருக்குமா என்னமோண்டு. சரி ஒரு சந்தோஷமான விஷயம். பரமே மாசமா இருக்காக்கா. என்னடி சொல்ற? இப்ப தாண்டி கொடைக்கானல் போயிட்டு வந்தோம். அப்பெல்லாம் ஒண்ணும் சொல்லவே இல்ல. எங்களுக்கே தெரியாது, அவளுக்கே தெரியாது போல. இப்பதான் நீ காலையில தான் பாத்துருக்காங்க. திடீர்னு மயக்க வர மாதிரி இருந்துச்சா, அப்புறம் போய் அந்த கிட்ட போய் வாங்கிட்டு வந்து பாத்துருக்காங்க. அப்படியா? நீ போய் பாத்துட்டு வந்தியா பரம? நான் இங்கதான் வந்திருக்கேன், அண்ணன் வீட்டுக்கு இருக்கேன். பரம கூட தான் இருக்கேன். இந்த பேசு அவட்ட, இந்த ஸ்பீக்கர் போடுறேன் பேசு. ஹலோ பரம, என்னடி எப்படி இருக்க? உடம்புக்கு பரவாயில்லையா? என்ன அங்க வந்தப்ப தெரியல உனக்கு கொடைக்கானல் வந்த பிள்ளைதான்? நல்லா இருக்கேன் பெரியம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? தெரியல பெரியம்மா, அங்க வரப்பெல்லாம் எதுவும் ஒன்றும் தெரியல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி மயக்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கிட்டு வாங்கி பார்த்தோம் பெரியம்மா. அதுல வந்து 2 கோடு வந்துச்சு. சரி கோளாறாரு, எந்த வேலையும் செய்யாத என்ன. அப்புறம் இந்த கடை பொருள் எனக்கு வாங்கி சாப்பிடாத. அம்மாச்சி சொல்ற மாதிரி அதை என்ன கொடுக்குதோ அதை வாங்கி சாப்பிடணும். இப்ப அம்மா அங்கே இருக்காளாம்ல. சரி நான் கூட வரேன், சின்ன பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு வரேன், வந்து பார்த்துட்டு வரோம். சரிங்க பெரியம்மா, வாங்க. பெரியப்பாவையும் கூட்டிட்டு வாங்க பெரியம்மா. ஆட்டம் நான் பெரிய பையன் கூப்பிட்டு வரேன். நீ எல்லாம் ரெஸ்ட்லயே இருமா, எந்த வேலையும் செய்யாத. உங்க அத்தா அது சொல்லுச்சு இது சொல்லுச்சுன்னு சொல்லி எனக்கு செஞ்சு தெரியாத. 3 மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும். எங்க அம்மாச்சி என்ன செய்திருக்கா? நான் இங்கே தாண்டி இருக்கேன். என்ன செஞ்சுக்கிருக்க? தூக்கமாம்ல? ஆமாமா, காலையிலே தூக்கம் வரல. 3 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் எந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாமேன்னு தூங்கினேம்மா. என்னம்மா எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கியா? அண்ணன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். என்ன செய்யறா என் பேத்தி சின்ன பொண்ணு? அவளா வெளில தோட்டத்துல உட்காந்துக்கிறா. நான் இங்க உள்ள வீட்டுக்குள்ள இருக்கேன். அவன் நம்ம ஆள் எக்ஸசைஸ் பண்றேன்னு பண்ணிக்கிருப்பா. இருக்க உடம்ப வச்சு சிக்கன் ஆக்குறேன் நம்ம குண்டா என்ன கணக்கு இருக்க மாட்டேன். டெய்லி எக்ஸசைஸ் தானே பண்ணிக்கிருக்கா. காலையில எழுந்திரிச்சாலேவும். சரிடியே, மாப்பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு சின்ன பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டே வாங்க, வந்து பரம பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போவீங்க. 2 நாள் தங்குற மாதிரி கூட வா. என்னம்மா 2 நாள் எங்கிட்ட தங்குறது? மதினி என்ன சொல்லுமோ அது என்ன மூஞ்சிய காமிச்சுக்கிருக்கோம். இவர் சங்கடப்படுவாரு. அவ கிடக்குறாடியே, இது உன் வீடு, நீ பிறந்த வீடு. நீ வர்றதுக்கு அவளுக்கு எனக்கு நீ பயந்து கிடக்க. நீ வா பேசாம, நான் பாத்துக்கிறேன். நீ மாப்பிள்ளையும் சின்ன பண்ணி நீ கூட்டுக்குவா, அப்புறம் பேசிக்கிருவோம். முதல்ல வாங்க. சரிக்கா, கிளம்பி வரீங்களா? நானும் இங்க இருக்கேன், வாங்க கிளம்பி வாங்க. லேட் ஆகுமா வர்றதுக்கு? இல்ல நீ இரு, நாங்க வந்துடுறோம். எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து. அண்ணன் என்ன சொல்லுது எது சொல்லுதுன்னு ஒரு மாதிரி கதக்குன்னு இருக்கு. நீ இரு அங்க. ஏக்கா அண்ணன் அங்கேயே கொடைக்கானலே பேசிடுச்சுல, அப்புறம் என்ன இன்னும் பயந்துக்கே கிடக்க? நீ மூத்தவனதே பேரு, எல்லாத்துக்கும் பயந்து கடை. உனக்கு நான் தைரியம் சொல்ற மாதிரி இருக்கு. சரி கிளம்பி வாங்க, வைக்கிறேன். அது யாரும் 2 பேர் தொப்பியை போட்டு நிக்கிறாங்க கலவணி பயில மாதிரி. அதே மாதிரி அடகு கடமை நிக்கிறவங்க நம்ப கூடாது. யாத்து புடிங்கிட்டு அவங்க ஓடி போயிடுவாங்க. கொண்டு போய் முதல்ல அந்த சேட்டு கையில தோட கொடுத்துருவோம். சேட்டு, இதை அடகுக்கு வச்சுக்கிட்டு காசு வேணும். இது எத்தனை கிராமமா? அது கிராமம் இல்ல, சோம்பும் இல்ல, 3/4 பவுன் இருக்கு. நல்ல தங்கம், அந்த காலத்து தங்கம். என்னம்மா சொல்லுது? அந்த காலத்து தங்கம்மா? அந்த காலத்து தங்கம்னா ரொம்ப மட்டமான தங்கமா இருக்கும்மா. நான் நில்லுமா பாக்குறேன், அதெல்லாம் பாத்துட்டு தான் சொல்ல முடியும் எவ்வளவுன்னு. சேட்டு என்ன சொல்லிக்கிருக்க? அந்த காலத்து தங்கம் தான் நல்ல தங்கம். இப்ப வரதே பூரம் செம்பு கலந்து மட்டமான தங்கம் வருது. பேசுறவர் பேச்சு நீங்க எல்லாம் நல்லா கண்ணை ஊட்டி பாரு. எத்தனை தடவை பார்த்தாலும் தங்கம் தான் கவரிங்க மாதிரி. காசை கொடு, உனக்கு எம்புட்டு வேணும் வாங்கிட்ட கேட்கல. எனக்கு 25,000 ரூபா வேணும். என்னம்மா சொல்லுது? 25,000 இதுக்கு வராதுமா, 20,000 தரலாமா? நல்ல ஓடியா, உங்க வீட்டு நகை எடுக்க நாங்க வந்தோம்னா நீ ஒரு பவுனுக்கு 60,000 விடுவ. நாங்க 3/4 பவுனை கொண்டு போந்தா கூட நீ 20,000 தருவேன்பியாக்க. என்ன எப்படி பேசுறீங்க நீங்க? இதே இப்ப நான் நகை எடுத்தா நீ கொடுத்துருவியா? 3/4 பவுன் 20,000 கொடுத்துருவியா? நாங்க வைக்க வந்தா மட்டும் இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவீங்க. பவுன் 60,000 வச்சுருக்கு. நேரில் உடனே எப்படி விற்கிறதோ தெரியல. அதுவும் அதே இவ்வளவு சேதாரம் போட்டு 65,000 போட்டுருவீங்க. உனக்கு 3/4 பவுனுக்கு 25,000 கொடுக்கறதுக்கு என்ன வா கசக்குதாங்க? நீ 25,000 கூட நாங்க திருப்பிடுவோம். இது எங்க பரம்பரை நகை. இங்க பாருங்கம்மா, இது பரம்பரை நகையோ இல்ல பஞ்சத்துல அடிப்பட்ட நகையோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதன்படிதான் நாங்க காசு கொடுக்க முடியுமா. மத்தவங்களே எதிர்த்து நான் அதிகமா கொடுக்க முடியாது. இதுக்கு 20,000 தான் தர முடியுமா. இதென்ன வம்பா போச்சு? நீ ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து கொடு, நான் இடையில காசு கட்டிக்கிறேன். வந்து மாசம் விட்டு காசை கட்டிக்கிறேன். ஒரு அவசரம் தான் கொண்டு வைக்கிறோம். அது கம்மியா வைக்கிறதுக்கு நாங்க அதுக்கு வைக்கணும். வைக்காம பேசாம வந்துக்குவோம்ல. இதை வச்சுட்டு அந்த எந்த வேலையும் செய்ய முடியாம கிடக்குறதா? வச்சா உருப்படியா இருக்கணும். அது ஒண்ணுக்கும் இல்லாம என்ன பகுதி கொடுத்தா கூட 30,000 ரூபாய் ஆகுது. நான் 25,000 தான் கேட்டிருக்கேன். 5,000 கம்மியா தான் கேட்கறேன். அதை கொடுக்குறதுக்கு என்ன சேட்டு? நான் அந்த இடையில காசு கட்டிக்கிறேன், 25,000 போடு. ஐயா என்னம்மா இது உங்களோட சல்லையா இருக்கு? நான் திரும்ப சொல்றேன், நீங்க சொல்றதையே சொல்லிட்டு இருக்கு. நான் தான் சொல்றேன், நம்ம 20,000 தான் வரும். அது சல்லே அவர்கிட்டும் சொல்லி அவர்கிட்டும் எனக்கு 25,000 ரூபாய் கொடு சேட்டு, இல்லாட்டினா கொண்டா நான் வேற வேலையை வச்சுக்கிறேன். என்ன ராணி எனக்கு இருக்கா? சேட்டு கூட நம்ம சண்டையை போட்டு கட்டிக்கிருக்காளே, என்னன்னு தெரியலையே. ராணி என்னடி செய்யற? யாத்தே இந்த குட்டச்சி வந்துட்டாளா? இவ ஊரலாம்பி வளர்ப்பாளே, தோட்ட அடகு வச்சாண்டு. என்னாடி என்ன தோட கொண்டு வந்திருக்கிறது? யார் தோடு? இது என் மாமியார் தோடு. இந்த கொடைக்கானல் போயிட்டு வந்தோம்ல, கொஞ்சம் காசு செலவாகி போச்சு.
நான் அந்த பிள்ளைக்கு பிறந்த நாளுக்காக கொஞ்சம் காசு வச்சிருந்தேன். அது கொடைக்கானல கொஞ்சம் செலவாகி போச்சு. அந்த பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த நாள் வருது பொம்மிக்கு. அதுக்கு தோட்டம் அடகு வச்சு அவளுக்கு துணிமணி கேக்குலாம் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியா? என்ன எல்லாரையும் கூப்பிட்டு கேக் வெட்ட போறீங்களா? ஆமா ஆமா, அந்த பிள்ளைக்கு ஒரு தடவை கூட பிறந்த நாள் எல்லாரையும் கூப்பிட்டு வெட்டவே இல்லை. சரி, இந்த பிறந்த நாளுக்கு ஆசைப்பட்டா, சரி எழுதி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பிரியாணியை செஞ்சு ஓட்டு கேக்க வெட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு வந்தேன். இப்பதான் வந்து வச்சு விட்டு வீட்டுக்கு வரலான்னு மாத்தேன்னு சொல்லலாம்ட்டு நீ எங்கிட்டு வந்துட்ட. எங்க வர? நான் இந்த ரேஷன் கடையில் என்ன விடுறேன்னு பார்க்க போலான்னு பார்த்தேன். போன மாசமும் வாங்கல சாமி எதுவுமே. அதை இந்த மாசம் எல்லாம் வச்சிருக்காங்களான்னு பார்த்துட்டு வருவோம். அரிசி நல்லா இருக்கா, கோதுமை ஓடணும்னு பார்த்துட்டு வரலான்னு வந்தேன். என்ன வஞ்சோட்டு என்ன சொல்றாரு? அடியே, 3/4 பவுன் தோடுறியே, 3/4 பவுனுக்கு ஒரு 25,000 கேட்டா இந்த ஆள் என்னமோ பயங்கரமா நீட்டு நிமித்துறாப்ல. 20,000 தருவாப்லையா? ரூல்ஸ் வச்சிருக்காப்லையா? ரூல்ஸ் அதை தாண்டி தரமாட்டாப்லையா? 3/4 பவுன் 25,000 தரக்கூடாதாக்கும். யோ, 3/4 பவுன் 25,000 தரக்கூடாதாக்கும். தங்க விற்கிற விலைக்கு 60,000 ஊத்து கடைக்கு கொடுக்கறதுக்கு என்ன ஆவா? நீ இல்லாட்டும் இன்னொரு கடையை கொண்டு போய் கொடுக்க போறோம். நாங்களாம் கொண்டு வந்து அடை வைக்கிறனால தான் உனக்கு தொழில் ஓடுது. இந்த மாதிரி 4 வாரம் நீ திருப்பி அனுப்பிச்சு விட்டு நீ சும்மா ஐயோடி உட்காந்துருக்க வேண்டியதேன். ஐயா, என்னம்மா இது உங்களோட பெஜாரா போச்சு. காலையில வந்து இப்படி பண்றீங்களே. சரி 25,000 சேர்த்து தருது. ஆனா வர மாசம் 5,000 ரூபாய் வந்து கட்டிருமா நீ. அதுக்கு மேல எல்லாம் தாங்காதுமா. நான் வந்து தோட்டுக்கு மேல காசு கொடுத்துருக்கேன். தோட்டுக்கு மேலதான் கொடுக்க சொல்றேன், தோட்டுக்கு கீழே அவருக்கு சொல்றேன். சரி காசு எடுத்துக்குவாங்க. நேரம் ஆயிருக்கு, வேலை கிடக்கு. 1/2 மணி நேரம் உங்களோட உட்காந்து ஓரையாடவே சரியா போச்சு எங்களுக்கு. என்னமோ நகையை வச்சுக்கிட்டு காசு கொடுக்கறதுக்கு என்னமோ கையெழுத்துக்கு தருவீங்க மாதிரிதான் பயங்கரமா பண்ணுவாங்க. பூரா அடிமாட்டு விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு லாபம் சம்பாதிக்கிறோம்லாப்புல நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட அடிச்சு பிடிங்கிட்டு எப்படி பேசுறாங்கன்னு வரும். சரிடி, வா என் கூட போய் எல்லாரும் வீட்லையும் சொல்லிட்டு வருவான். அங்கம்மாக்கா வீட்டுல, மாலினி வீட்டுல, பழுப்பாட்டி வீட்டுல போய் சொல்லிட்டு வருவான். என் மகளுக்கு கேக் வெட்டுறத. இந்த ரேஷன் கடைக்கு போய் பார்த்துட்டியா இல்லையா? நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ரேஷன் கடை திறந்ததே இருக்கு. சரி வா போவோம். அப்படியே சொல்லிட்டு வேணா வருவான். காசை வாங்கிட்டு வா. அம்மா இந்தாங்கம்மா, 25,000 இருக்கு. வட்டி எடுத்துக்கிட்டேன். வட்டி எடுத்தது போக மிச்சம் இருக்கு. வரையில இந்த ரசீது கட்ட பத்திரமா கொண்டு வந்துருங்க. அப்பதான் சேர்த்து உங்களுக்கு தோடு தரும். ஆட்டம் அதெல்லாம் பத்திரமா தான் கொண்டு வருவான். தோடு பத்திரம் மாத்திக்கிட்டு போடாதீங்க. சரிடி வாடி போவான். அது யாரும் 2 வயலு அப்பாத இருந்து அங்கேயே இருக்காங்க. களவாணி பயிர்கள் என்ன வளர்தியா? காசை பத்திரமா கொண்டு போகணும். சேலைக்குள்ள வச்சுக்கிறேன். வள்ளி ராணி நிலுங்கடியே, இங்க வர்றி. அங்கம்மாக்கா வருது. உங்க வீட்டுக்கு வரலான்னு வந்துட்டு இருந்தேன். கரெக்டா நீங்களே வரீங்க. நானும் இந்த கடை தாண்டி வந்தேன். இப்படி நெஞ்செலும்பு வாங்கி போய் இந்த பரம்புக்கு சூப்பு போட்டு கொடுக்கலாம்னு வந்தேன். என்ன அங்க நிக்கிறீங்க? என்னவா திடீர்னு பரம்புக்கு நெஞ்செலும்புல சூப்பு போட்டு கொடுக்குற? என்ன காய்ச்சல் அவளுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடியே, அவ மாசமா இருக்காள்ல, தம்பி வந்து சொல்லிச்சு. அதையும் வந்து பாத்துட்டு பாத்திரத்தை வாங்கி கொடுத்து பாத்துட்டு இந்த நெஞ்செலும்பு வாங்கிட்டு போய் இப்படி சூப்பு வச்சு கொடுக்கலாம்னு சொல்லி கடைக்கு வந்தேன். அப்படியா? சொல்லவே இல்லை. ட்ரீட்டுக்கா? மாசமா இருக்கா பரம்பு? எங்களுக்கு ட்ரீட் வை. அடியா இப்பதான் தெரியும். இப்பதான் வந்து பாத்துட்டு அப்படியே அந்த பழத்தை கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்து ஜூஸ் கொடுக்க சொல்லிட்டு இந்த எலும்பு வாங்கி போய் கொடுப்போம். அப்படி சூப் வச்சு கொடுக்கலாம்னு சொல்லி கடைக்கு வந்தேன். பெண்ணா ட்ரீட் தானே வச்சா போகுது. என்ன நீங்க இங்கிட்டு வந்திருக்கீங்க? அது ஒரு பெரிய கதைக்காவா, பேசிக்கிட்டே போவோம். அப்படியே சொல்றேன். சரி இரு, சகோதர சகோதரிகளுக்கு பார்த்து சொல்லிட்டு வரேன். ஹாய் முத்தமிழ் செல்வி, எப்படி இருக்கீங்க? உங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்க. அப்புறம் வீடியோ பார்க்குற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஹாய்ங்க. அப்புறம் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.